நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆஃபீஸில் இல்லைன்னா எக்ஸாம் ஹாலில் திடீர்னு பயமும் பதட்டமும் வந்துடுது. படித்தது உடனே மறந்து போகுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எப்போவாது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நாம் நம்ம மூளையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாதது தான். நம்முடைய விழித்திருக்கும் நிலையிலேயே மூளையை செம்ம கூலான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு பேர் தான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இதோட அறிவியல் என்னன்னா, இதை நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணி பெனிஃபிட்டை அடையிறதுன்னு இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ன்றது நம்மளுடைய மூளையின் முழு திறனையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்க உதவும் ஒரு அருமையான சுய மேம்பாட்டு பயிற்சி. வாழ்க்கையில் வெற்றி பெறவும் மன அழுத்தத்தை குறைச்சி நாம் நினச்ச விஷயத்த எப்படி அடையலாம்னு பார்க்கலாம். இதில் நாம் பார்க்க போகிற முதலாவது விஷயம் மூளையின் 4 அலைவரிசைகள். நம்முடைய மூளை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி தான் வேலை செய்யுது. அது எப்போதுமே ஒரு விதமான மின் அலைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதை தான் நாம் பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். நாம் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த அலைகளோட வேகம் மாறும். இதை விஞ்ஞானிகள் 4 முக்கிய நிலைகளாக பிரிக்கிறாங்க. நம்பர் 1 பீட்டா. நாம் சாதாரணமாக முழிச்சுக்கிட்டு வேலை பார்க்குற பேசுகிற சாதாரண நிலை, ஆஃபீஸ் கவலை, கணக்கு போடுறது, மற்றவங்க கிட்ட பேசுறது எல்லாமே இந்த நிலையில தான் நடக்கும். இங்கே தான் டென்ஷன், பயம், கவலை எல்லாமே அதிகமாக இருக்கும். 2வதா ஆல்ஃபா. இதுதான் சில்வா முறையோட முக்கிய புள்ளி. நாம் தூங்குறதுக்கும் முழிச்சிருக்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு அமைதியான நிலை. உடல் முழுமையாக ரிலாக்ஸ் ஆக இருக்கும், ஆனால் மனசு விழிப்போட இருக்கும். இங்கே தான் நம்ம ஆழ்மனதின் கதவுகள் திறக்கும். 3 தீட்டா. இது ஆழ்ந்த தியான நிலை அல்லது லேசான தூக்க நிலை, கனவுகள் காணும் நிலைன்னு கூட சொல்லலாம். 4 டெல்டா. நாம் எதையும் அறியாமல் நல்லா குரட்டை விட்டு தூங்கும் ஆழ்ந்த தூக்க நிலை. சரி, இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடோட ரகசியம் என்ன? சாதாரணமாக மனிதர்கள் தூங்கும் போது மட்டும்தான் இந்த ஆல்ஃபா நிலைக்கு போவாங்க. ஆனால் ஹோசே சில்வா என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நாம் விழிச்சிருக்கும் போதே நம்முடைய சொந்த முயற்சியால் மூளையை ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்றது தான். அப்படி கொண்டு போகும்போது நம்ம ஆழ் மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிஜ வாழ்க்கையில் நடக்கும். ஹோசே சில்வா இதை எப்படி கண்டுபிடிச்சாரு? ஹோசே சில்வா அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்தில் பிறந்தவர். இவர் பெரிய அளவில் பள்ளி படிப்புலாம் படிக்கலை, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பயங்கர புத்திசாலி. ரேடியோ, டிவி ரிப்பேர் பண்ணுற பிஸ்னஸ் செஞ்சுட்டு வந்தார். அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் சரியாக படிக்காமல் கஷ்டப்பட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் சிக்னல் தடங்கள் குறையும் போது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது மின்சாரம் வேகமாக பாஞ்சு அந்த பொருளை நல்லா வேலை செய்கிறத அவர் கவனிச்சார். அப்போ தான் அவர் யோசித்தார், மனித மூளையிலையும் இதே போல தேவையில்லாத பயம், பதற்றம் போன்ற தடங்கல்களை குறைச்சா மூளை இன்னும் வேகமாக வேலை செய்யுமா, நினைவாற்றல் அதிகரிக்குமா அப்படின்ற கேள்விக்கான விடையை தேடி தன்னுடைய சொந்த குழந்தைகளையே வச்சு 20 வருஷம் ரிசர்ச் பண்ணார். மூளையை அமைதிப்படுத்துகிற தியான முறைகளையும் ஹிப்னாட்டிசம் முறைகளையும் கலந்து ஒரு புதிய பயிற்சியை உருவாக்கினார். அதன் விளைவாக அவரோட குழந்தைகளோட மார்க் மற்றும் ஐக்யூ லெவல் பயங்கரமாக உயர்ந்தது. இதை தான் 1966 சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் என்ற பெயரில் உலகிற்கு பயிற்சியாக கொடுக்க தொடங்கினார். இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை பயன்படுத்தி உலக பிரபலங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி பார்க்கலாம். உலகளவில் பல துறைகளில் சாதித்தவங்க
இந்த சில்வா முறையை பயன்படுத்தியிருக்காங்க. ரிச்சர்ட் பேக் ஒரு எழுத்தாளர். உலக புகழ்பெற்ற ஜானத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் என்ற நாவலை எழுதினவர் இவர்தான். இந்த நாவலோட முழு கதையையும் கற்பனையையும் தான் ஆல்ஃபா நிலையில இருந்தபோது ஒரு சினிமா மாதிரி தன்னுடைய மன கண்ணில் பார்த்து அப்படியே எழுதின அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மார்க் ஸ்பிட்ஸ் ஒரு நீச்சல் வீரர். ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரே சீசனில் 7 தங்கப் பதக்கங்களை வென்று உலக சாதனை படைச்சவர். இவர் சில்வா முறையை பயன்படுத்தி தாம் பந்தய குளத்தில் எப்படி நீந்தணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத தினமும் மனசுக்குள்ள பயிற்சி செஞ்சு ஜெயிச்சாரு. இதுக்கு பேர் தான் மென்டல் ரிகர்சல்னு சொல்லுவோம். அடுத்ததா டாக்டர் ஓ காரல் சைமன்டன். இவர் ஒரு புற்றுநோய் நிபுணர். மருந்து மாத்திரைகளோட சேர்த்து நோயாளிகளோட மனதை ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு சென்று அவங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கேன்சர் செல்களை அழிக்கிறது போல கற்பனை செய்ய வச்சாரு. இது நோயாளிகளை வேகமாக குணமடைய ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தோணலாம், இதை நம்ம லைஃப்பில் எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு. சில்வா மைண்ட் கண்ட்ரோல் பயிற்சியில் பல லெவல்கள் இருந்தாலும் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான 4 ஸ்டெப்ஸை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, ஆல்ஃபா நிலைக்கு போவது எப்படி? த 3-2-1 மெத்தட். தினமும் காலையில் அலாம் அடித்து எழுந்த உடனே பெட்டை விட்டு இறங்காம அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ உங்க மனக்கண்ணுல எண்களை கீழ் வரிசையில எண்ண தொடங்கணும். 3 அப்படின்ற எண்ணை நினைச்சு உடல் முழுக்க ரிலாக்ஸ் ஆகிறதா நினைச்சுக்கோங்க. 2 அப்படின்ற எண்ணை நினைச்சு மனது அமைதியாகிற மாதிரி நினைச்சுக்கோங்க. 1 அப்படின்ற எண்ணை நினைக்கும் போது நீங்க முழுமையான ஆல்ஃபா நிலைக்கு வந்துட்டீங்க. இதை ஆரம்பத்தில் 100ல் இருந்து 1 வரை அல்லது 50ல் இருந்து 1 வரை எண்ணலாம். பழக பழக 3ல் இருந்து 1 எண்ணினாலே மனசு அமைதியாகி ஆல்ஃபா நிலைக்கு போயிடுவீங்க. ஸ்டெப் 2, மனக்கண்ணில் படம் பார்ப்பது. த மென்டல் ஸ்கிரீன் டெக்னிக். நீங்க ஆல்ஃபா நிலைக்கு போன பிறகு உங்க கண்களுக்கு முன்னால ஒரு 6 அடி தள்ளி ஒரு பெரிய தியேட்டர் ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு வீடியோவா ஓட்டி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பலவீனம் என்னவோ இல்லைன்னா நீங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த திரையில கொண்டு வந்து அதை இடதுபுறத்துல இருந்து வலதுபுறத்துக்கு தள்ளுங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட்டுக்கு ஸ்வைப் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்க மூளை அது முடிஞ்சிட்டதா உணர ஆரம்பிக்கும். இல்ல அந்த மோசமான சம்பவத்தை கடந்து போறதா நம்ப ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம்தான் முக்கியமான விஷயம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன்ல எனக்கு கடன் இருக்கக்கூடாது, எனக்கு உடம்பு சரியில்லாம போகக்கூடாது அப்படின்னு எதிர்மறையான விஷயங்களை நினைக்கக்கூடாது. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான சம்பவங்களை நினைக்கவே கூடாது. இதுல நீங்க நேர்மறையான எண்ணங்களையும் தருணங்களையும் நீங்க அடையக்கூடிய வாழ்க்கையையும் கற்பனை பண்ணி பார்க்கணும். கடன் எல்லாம் அடைஞ்சு நீங்க நிம்மதியா இருக்கிறது போலவும், உடல் ஆரோக்கியத்தோட ஜிம்முக்கு போறது போலவும், இல்லைன்னா ஆஃபீஸில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது போலவும், அதாவது இலக்க நிறைவேறிய நேர்மறையான காட்சியை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த காட்சியை நீங்கள் எந்த புறத்திலும் தள்ளிவிடணும்னு அவசியமே இல்லை. ஸ்டெப் 3, த 3 ஃபிங்கர் டெக்னிக். பயிற்சி இல்லாத நேரத்தில் திடீர்னு ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா எக்ஸாம் ஹால்லையோ பயமோ டென்ஷனோ வந்தா உடனே ஆல்ஃபா நிலைக்கு போக முடியாது. அதுக்கு தான் இந்த ஆங்கரிங் டெக்னிக். நீங்கள் வீட்டில் ஆல்ஃபா நிலை பயிற்சியில் இருக்கும்போதே உங்கள் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல்
ஆகிய 3 விரல்களின் நுனிகளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு, நான் எப்போதெல்லாம் இந்த 3 விரல்களையும் சேர்க்கிறேனோ அப்போதெல்லாம் என் மனது உடனடியாக அமைதி நிலைக்கு வரும் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கணும். இதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணனா நிஜ வாழ்க்கையில் டென்ஷன் வரும்போது இந்த 3 விரல்களை சேர்த்தாலே போதும், மனசு உடனே அமைதியான ஆல்ஃபா நிலைக்கு போயிடும். ஸ்டெப் 4, தூக்க கட்டுப்பாடு. நிறைய பேருக்கு இரவு படுத்த உடனே தூக்கம் வராது, தேவையில்லாத சிந்தனைகள் ஓடும். இதற்கு சில்வா முறையில் ஒரு அருமையான வழி இருக்கு. பெட்டில் படுத்துக்கிட்டு ஆல்ஃபா நிலைக்கு போங்க. அதுக்கப்புறம் மனக்கண்ணில் ஒரு கரும் பலகையை நினச்சிக்கோங்க. அதில் 100ன்ற எண்ணை எழுதி அதை ஒரு டஸ்டரை வச்சு அழிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்புறம் 99ன்னு எழுதி அழிக்கணும். இப்படி தலைகீழாக எழுதிக்கிட்டே போகும்போது உங்கள் மூளை சோர்வடைஞ்சு தேவையில்லாத எண்ணங்கள் ஓடுவது நின்று 80 அல்லது 70க்குள்ள வரும்போதே நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க. சரி, இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை நாம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற 5 பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? நம்பர் 1, நோ டென்ஷன், நோ ஸ்ட்ரெஸ். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, பதட்டப்படுறது குறையும். மனசு எப்போதும் ரொம்ப குளுமையாக அமைதியாக இருக்கும். 2, அதிவேக ஞாபக சக்தி. மாணவர்கள் படிக்கும் விஷயங்கள் மூளையில் லாங் டேர்ம் மெமரியாக போய் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம் சமயத்தில் மறக்கவே மறக்காது. 3, நல்ல தூக்கம் மற்றும் உடல் ஆரோக்கியம். தூக்கமின்மை பிரச்சனை தீரும். மன அழுத்தம் குறைஞ்சாலே பிபி, தலைவலி போன்ற உடல் நல பிரச்சனைகள் தானா குணமாகும். 4, சரியான முடிவுகள் எடுத்தல். நம்மளுடைய ஆள் மனசோட உள்ளுணர்வு அதிகமாகும். ஒரு பிரச்சனை வரும்போது இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற சரியான ஐடியா உடனே மனசில் தோன்றும். 5, பயத்தை போக்குதல். ஸ்டேஜ் ஃபியர், புதிய மனிதர்கள் கூட பேசுகிற பயம், தோல்வி பயம் எல்லாமே காணாமல் போய் நேர்மறையான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கூடும். இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் உங்களுக்கு செய்ய தெரியலன்னா மெடிடேஷன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த தியானத்தை எப்படி செய்யலான்னு கைடட் மெடிடேஷன் வீடியோவை பதிவிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.